18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்று நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த கருப்பசாமி காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா, நீ எதிர்பார்த்ததை விட எல்லாத்தையும் சிறப்பாக உனக்கு நான் நடத்தி முடிச்சிடுவேன். இதுவரைக்கும் நீ 1000 விஷயத்தில் 1000 முறை தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட சற்றும் சளைக்காத போராட்ட குணத்தோட நிச்சயம் நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தோட காத்திருக்கிற. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்களை உனக்கு சாதகமாக மாற்றி நீ எதிர்பார்த்ததை விட ஆனந்தத்தையும் நிறைந்த நிம்மதியையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு குறிக்கோளோட, வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோட உயரணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு இதுக்கு மேலும் நான் உதவி செய்யாமலா இருப்பேன்? எப்போவுமே தன்னம்பிக்கையோட உனக்கான காரியங்களை செஞ்சுக்கிட்டு முன்னேறி போகிறத மட்டும் குறிக்கோளாக வச்சுக்கோ. தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் அடுத்தவன் குறை சொல்கிறதையும் விமர்சனங்களையும் கேட்டு உடஞ்சி போவான். நீ எப்போதுமே உன்னுடைய பொறுமையான நல்ல குணத்தோட வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதில் மட்டுமே கவனம் செலுத்து. அடுத்தவங்க சொல்கிற விமர்சனங்களையும் அடுத்தவர்கள் உன் மேலே போடுற பழியையும் குறையையும் கேட்டு மன நிம்மதியை இழந்துட வேணாம். உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் நீ தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா, உன்னை குறை சொல்கிறவங்களும் குற்றம் சாட்டுறவங்களும் உன் பின்னால் உன்னை கை கட்டி உனக்கு பின்னாலேயே வரும்படி நிச்சயமாக நீ பார்க்க தான் போகிற. இந்த கருப்பு சாமியை வணங்குறவங்களுக்கும் மற்ற கடவுள்களை வணங்குவதற்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவங்களையெல்லாம் நீ பக்தியோடு வணங்குவ, ஆனால் இந்த கருப்பனை மட்டும்தானே உன் குல தெய்வமாகவும் குலசாமியாகவும் உன்னை காக்கும் கடவுளாகவும் நினச்சி வணங்கிக்கிட்டு இருக்க. உன் விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக நீ மற்ற தெய்வங்கள் கிட்ட போவ, ஆனால் உன்னையும் காப்பாற்றி உன் குடும்பத்தையும் காப்பாற்றி எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரே காவல் தெய்வமாக இந்த கருப்பசாமி நான் தானே இருக்கேன். அப்பா கருப்பான நீ பாசத்தோடு ஒரு முறை என்னை அழைச்சினாலே போதும். உனக்கு தேவையான துணையாக நான் இருந்து மன தூய்மையையும் மன அமைதியையும் உனக்கு நான் கொடுத்து நீ ஆசைப்படுற விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுவேன். இன்றைக்கு நீ கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக மாறும். உன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் சேர்ந்து உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போக போகுது. உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் அநியாயமாக தட்டி பறிச்ச கூட்டத்தை நானே தள்ளி வச்சுட்டு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் கிடைக்க செய்வேன். இனி எல்லாமே என் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாகவே உனக்கு நடக்கும். யார் யாரோ வந்து உன் வாழ்க்கையில் என்னென்னவோ செய்கிறாங்களே, பிரச்சனையையும் கஷ்டத்தையும் கொடுக்குறாங்களே நினச்சி நீ கவலைப்படாத. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். நான் உன் கூடவே இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காகவே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஆனந்த மழையாக பொழிய போகுது. இதுவரைக்கும் நான் உன் கூட இருந்து நல்லதை மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போதும் உனக்கான நல்லதையே நடத்தி கொடுத்து உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே? நீ வாழும் நாட்களை இனி மகிழ்ச்சியான சந்தோஷமான மன அமைதி நிறைஞ்ச நாளாக மாற்றி தரேன். உன்னுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்து போக போகிறதில்ல. உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிச்சயமாக நான் நிறைவேற்ற தான் போகிறேன். இதுவரைக்கும் உனக்கு தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்போது அதிசயமாக அற்புதமாக நடந்து முடியும். நீ பொறுமையோடு காத்திருக்கும் போது எல்லாத்தையுமே உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்க நான் தயாராயிட்டேன். உன் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ என் மேலே பக்தியோடையும் பாசத்தோடையும் இருக்கும்போது நிச்சயமாக நான் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் கஷ்டங்களை போக்கி நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நல்லபடியாக என் அருளால் சிறப்பாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் உன் கைகளில் நான் வெற்றியை ஒப்படைப்பேன்.